الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் நமது ஆஃபில் அவர்களால் ஓதி நிறைவான ஆயத்துக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் நீங்கள் செய்யும் வணக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தோடு ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் வணக்கம் சிறியதோ பெரியதோ அவைகள் நம்மிடத்தில் கணக்கிடப்படுகிறது. நாளை மறுமையில் அவைகள் நிறுவைக்கு சொந்தம் என்றான். ஏதோ சடங்காக அமல்கள் அல்ல, நிறுவை உங்கள் அமல்களுக்கு இருக்கிறது. அல் வஸன் யௌமைதினில் ஹக், நாளை மறுமையில் உங்கள் அமல்கள் எடை போடப்படுவது உண்மை. நிறுவை உண்மை, நிறுக்கப்படும். என்னமோ அமல் நிறுக்கப்படுமாமே அப்படிலாம் இல்லை, அது உண்மை. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்கள் அமல்கள் எடை போடப்படும். எடை போடப்படுவதற்கு தகுதியாக உங்கள் அமல்கள் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் உங்களது சொர்க்கம் உங்கள் எடை ஏற்றத்தை பொறுத்தே கிடைக்கும். உங்கள் வணக்கம் நிறுவையில் எவ்வளவு கனம் பெறுமோ அவ்வளவு உங்களது மறுமை தீர்மானிக்கப்படும். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. இன்னொரு வசனத்தில், அந்த அத்தியாயத்துக்கு பேரே காரியா, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய எடை கனமாகிவிடுமோ, யாருடைய வணக்கம் நிறுவை கனமாகுமோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, திருப்திகரமான வாழ்க்கை அவர் பெறுவார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு காலம்
கஷ்டங்களோடு, சங்கடங்களோடு, மனப்போராட்டங்களோடு, பெரிய பெரிய மன உடைச்சலோடு வாழ்ந்து விட்டோம். ஒரு காலத்திற்கு பின்னால் இன்னொரு காலம் திருப்தியான வாழ்க்கை பெற வேண்டும். அந்த திருப்தியான வாழ்க்கை உங்களது வணக்கத்தின் எடை கனமாக வேண்டும் என்றான் அல்லாஹ். வணக்கத்தின் எடை கனமாகுவதற்கு என்ன செய்யணும்? எதை கொண்டு கனமாகும்? அல் வஸ்னு யௌமைதினில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நிச்சயமாக நிறுவை அது உண்மையானது. யாருடைய வணக்கம் தராசில் வெயிட் ஆகி விடுமோ அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்றான் அல்லாஹ். என் வெற்றியை தீர்மானிப்பது கூட ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்கிறான், அவர்கள் வெற்றியாளர்கள். நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பது நம்முடைய நன்மையின் அந்த தட்டு கனத்தால் அது தாழ வேண்டும். அங்கேதான் நான் வெற்றியாளனாக மாறுகிறேன். எதையெல்லாம் கொண்டு கனமாகும்? நன்மைகள், வணக்கங்கள் சிறியதாக இருந்தாலும் அதை அலட்சியம் காட்டாதீர்கள். சின்ன நல்ல அமல் செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். அங்க தெரியும், நன்மை ஒரு தட்டில் வைக்கப்படும், தீமை இன்னொரு தட்டில் வைக்கப்படும். அந்த ரெண்டும் சமமானால் அதுவும் டேஞ்சர். சமமா இருக்குது, நன்மையும் தீமையும் சமம். இங்கேயும் ஏற்றம் இல்லை, இங்கேயும் ஏற்றம் இல்லை. அந்த தராஸ் நீதி தராசு போல் நின்றால் அது பாதிப்பாகிவிடும். இப்போது ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கான்னு பாருங்கம்பாங்க. ஒரு சின்ன நல்ல காரியம், அதன் பவர் என்ன அங்க தெரியும். ரெண்டும் சமமா இருக்குது. மனிதன் செய்த தவறும் மனிதன் செய்த நன்மையும் சமமா இருந்தால் அவனை சொர்க்கத்துக்கு முடிவு செய்வதா, நரகத்துக்கு முடிவு செய்வதா? அப்போ கேள்விக்குறியோடு நிற்கிறது. அந்த நீதி தராசு இப்படி கரெக்டா முள்ளு மத்தியில நிக்குது. இப்போ ஒரு சின்ன அமல் இருக்கு பாருங்க, ஒரு கடுகளவு நன்மை ஒருவர் செய்தாலும் அங்கே அதை கண்டுகொள்வார். சின்ன நன்மை ஏதாவது இருக்குது, அதை தூக்கி இந்த பக்கம் வச்சா கொஞ்சம் அந்த முள்ளு சாயுது வைங்கல, அந்த ஒரு நன்மையை கொண்டு அவர் சொர்க்கவாசியாக்கப்படுவார். ஒரு நன்மை. என்ன, முள்ளு நேரா நிக்குது, நேரா நிக்கிற வரையிலும் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கிறது. ஏதாவது கிடைக்குமா? அல்லாவும் கூட கருணை உள்ளவன், அன்புள்ளவன். ஏதாவது ஒன்றை வைத்து அந்த பக்கம் கொஞ்சம் தாழ்த்தி விட்டு விட்டால் நன்மையின் எடை கூடி விடுமையானால் அவர் வெற்றி பெறுகிறார். அப்போ நாம செய்த ஒரு சின்ன அமல்களும் அது கடுகளவு இருந்தாலும் அதன் பலன் அன்றைக்கு விளங்கும். ஒரு கடுகளவு உள்ள நன்மையை தூக்கி சமமாக இருக்கும் தராசில் நம்முடைய நன்மையின் பக்கம் வைத்து விட்டால் கொஞ்சம் அந்த முள்ளு நகலும். நகருகிற போது நன்மையின் எடை கொஞ்சம் இறங்கும் பாருங்க. தங்கத்தன் இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கீழே இறங்கணும். இறங்கிட்டா நம்ம வெற்றி பெற்று விடுகிறோம். وَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அவர்கள் வெற்றியாளர்கள். அப்போ நன்மையின் எடையை, நன்மையின் தராசை கூட்டுகிற சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய பல வசனங்கள்ல எடை கனமாகணுங்கிறான். உன்னுடைய நன்மையை வைக்கிற தட்டு கனமாகணும். அது கனத்தால் கீழே தாழணும், மேலே உயர்றது இல்லை, கீழே தாழணும். நன்மைங்கிறது அப்படியே கணத்துல இறங்கி படி இந்த பக்கம் ஏறணும். பாவம் இந்த பக்கம் இருக்கும், பாவத்தை மேலே கொண்டு போயிட்டு நன்மை கீழே இறங்கணும். அப்போ அதுக்கான வழி நீ செய்யும் நல்ல அமல்கள், நீ ஓதுகின்ற திக்ருகள் குர்ஆன், இன்னொரு பக்கம் நீ செய்யும் தான தர்மங்கள், இன்னொரு பக்கம் மற்றவர்களின் நல்ல துஆக்கள். நமக்காக யாராவது துஆ செய்வாங்க, அந்த துஆ இங்கே நன்மையின் தட்டில் வைக்கப்படும். அந்த துஆவை கொண்டு நன்மையின் தட்டு கீழே இறங்கிடும். இறங்கும் போது அவர் சொர்க்கவாசியாக ஆக்கப்படுகிறார். அப்படியானால் சாலிஹீன்களின் துஆ எத்தனை பாக்கியமானது! நல்லவர்களுடைய துஆ நம்முடைய நன்மையை கூட்டி விடுகிறது. அப்போ சாலிஹீன்களுடைய நெருக்கம் தேவை இருக்குது, நல்லவர்களுடைய தொடர்பு தேவைப்படுகிறது. நமக்காக துஆ செய்கிறவர்களை உருவாக்கி வைக்கணும், நமக்காக துஆ செய்கிறவங்க இருக்கணும். அந்த துஆங்கிறது மறுமையின் நன்மையின் வெயிட்டை கூட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி
தன் கிதாபின் நிறைவு பக்கத்தில் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான ஹதீஸுகளை புகாரி ஷரீஃபிலே இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயிலுல் புகாரி பதிவு செய்வார்கள். அதன் கடைசி ஹதீஸ் என்ன தெரியுமா? கலிமத்தானி خفيفتان على اللسان ثقيلتان على الميزان حبيبتان عند الرحمن. அற்புதமான சொற்கள், இரண்டு வார்த்தைகள் நாவில் சொல்வது ரொம்ப மெல்லிசமானது, ரொம்ப லேசானது. நாவில் சொல்வது லேசானது. சகீலத்தானி அலல் மீசான், தராசின் வெயிட்டை அதிகமாக்கும், நன்மையின் தட்டை கனப்படுத்தும். ஹபீபத்தானி இந்த ரஹ்மான், அல்லாஹ்விடத்தில் பிரியத்துக்குரிய வார்த்தை. அதை வர்ணிக்கிற விதம் சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. 2 வார்த்தை உன் நாவிலே சொல்வது லேசு, அது தராசை வெயிட்டாக்கி விடும். நன்மையின் தட்டு கனத்தால் தாளணும். அந்த 2 வார்த்தை நீ சொன்னால் தாளும். அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். புகாரி ஷரீஃப் முடியும். புகாரி ஷரீஃபை இதை கொண்டு முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அது ஒரு வார்த்தை. 2வது சுப்ஹானல்லாஹில் அலீம், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அவன் புகழுக்குரியவன். அவன் எவ்வளவு புகழுக்குரியவன்? அவன் புகழுக்கு எல்லையே இல்லை. சுப்ஹானல்லாஹில் அலீம், அல்லாஹ் யார்? ஆக பரிசுத்தமானவன், மகத்தானவன், மாண்புக்குரியவன். இந்த 2 வார்த்தை தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, 1 சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2 வார்த்தை தராசின் வெயிட்டை கூட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நிறைய தர்மங்கள் செய்யணும், குர்ஆன தொடர்புடையவங்களா இருக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும். சின்ன அமலா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ரொம்ப ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒரு கண் தெரியாதவர் நிற்கிறார், அவரை கொஞ்சம் அப்படி காட்டி ரோட்டை கடத்தி விட்டுட்டோம் வைங்களேன், அதுக்கு நன்மை இங்கே தெரியாது. நாளைக்கு மறுமையில் நன்மைக்காக அவங்கவுங்க ஓடும்போது நம்ம தராசு இப்படியும் அப்படியுமா தாழ்ந்து தூக்கி கொண்டு நிற்கும். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்வானா, ஒருத்தருக்கு இவர் வழிகாட்டினார்ல, ரோட்ல கண் தெரியாமல் நின்ன மனுஷனுக்கு அந்த நன்மையை தூக்கி இங்க வையுங்கிறான். அந்த நன்மையை தூக்கி தராசில என் நன்மையின் இடத்தில் வைத்த போது அது அப்படி கீழே தாழ்ந்துரும். தாழ்ந்த உடனே அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை முடிவு செய்யுங்கள். எப்படி வாழ்க்கை? ஒரு குருடனுக்கு வழிகாட்டிய நன்மை என் தட்டை நிரப்பும். ரோட்டிலும் பாதைகளிலும் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் கண்ணாடி துண்டுகளையும் கீழே சறுக்கி பல பேர் விழ காரணமாயிருக்கும் தோள்களை, வாழைப்பழ தோள்களை நீ குனிஞ்சி தூக்கி அப்புறப்படுத்தினால் அதுவும் உன் தராசை நிரப்பும், கனத்தை கூட்டும். அப்ப சின்ன அமல்கள் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் இன்னைக்கு நம்ம செய்து கொண்டே இருந்தால் ஒரு கால் நாளை மறுமை நன்மைகள் நிறுக்கப்படும். அந்த நேரம் நம்முடைய வெயிட் கூடும். வெயிட் கூடிவிட்டால் 2 பாக்கியம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். இன்னொரு வசனத்தில் வெறுமின்ன வெற்றின்னு முடிச்சுக்கிறது இல்லை, திருப்தியான வாழ்க்கை அவருக்கு அங்கு கிடைச்சிரும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நன்மையின் தட்டு கனத்தால் தாழ்கிற அளவிற்கு அதிகமான நன்மைகளை ரொம்ப ஊக்கத்தோடும் கவனத்தோடும் சின்ன விஷயத்தை கூட ரொம்ப உஷாரோடும் செய்து நாளைக்காக தயாராகி இருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.